கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை உங்கள் அனைவருக்கும் மீண்டும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 18:23 விதமாய் சொல்லுகிறது, எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறதாக என்று சொல்லி, கிறிஸ்துமஸ் பண்டிகை நாம் முடித்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறதுக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ் நாளிலே அப்படி பிறப்பினாலே நாம் அடைந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் என்கிறதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, அப்படி எதிர்பார்ப்பின்படி நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து தேவனுக்கு முன்பாய் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வேத வசனத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை முடிந்து விட்டது. இன்னும் புதிய ஆண்டை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இடைப்பட்ட நாட்களில் நாமே சோதித்து பார்த்து ரட்சிப்பின் வாழ்க்கையின் கணக்கை தேவனத்தில் ஒப்புவிப்போம் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய நீதியின் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.